subscribe, bell button press பண்ணி all ni choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா சுவையான முருங்கைக்காய் சாம்பார். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வாங்க பருப்பை வேக வச்சுக்கலாம். இங்க நான் 1 கப் ஆஸ்திரேலியா பருப்பை அரை மணி நேரம் தான் ஊற வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா தோரம் பருப்பு கூட பாய்க்கலாம், ருசியா இருக்கும். சுத்தமா கழுவுன பருப்பை பிரஷர் குக்கர்ல சேர்த்து இது கூடவே 10 சின்ன வெங்காயம், ஒரு முழு பூண்டை தோல் உரிச்சி இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்குங்க. ஊசி மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா ஒரு 3 சேர்த்துக்குங்க. ஒரு 5 பழுத்த தக்காளி பழத்தை சேர்த்துக்குங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு, 1/2 கப் தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க மூடி போட்டு நல்லா வேக விடலாம். நான் இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறதுனால ஒரு 3 விசில் வந்தால் போதும். நல்லா சாஃப்டாக வந்துடும். இங்கே பாருங்க, நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. பருப்பு வேக வச்சாச்சு. இப்போ வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு இந்த முருங்கைக்காய் சாம்பாரை மண் பானையில தான் சமைக்க போறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிங்க. ரெண்டு டீஸ்பூன் கடுகு தாளிப்பு, சிறு சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் பெருங்காயம், இப்ப வெட்டெண்ணெய் பொருட்களை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்குங்க. 7-8 காய்ந்த மிளகாவை கிள்ளி சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பொன்னிறமா ஆனோன்னு வாங்க சுத்தம் பண்ணி வச்ச முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இங்க நான் ஒரு 5-6 முருங்கைக்காயை சுத்தம் பண்ணி வெட்டி வச்சிருக்கேன். இதை இப்ப பானையில சேர்த்துக்கலாம். இப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து லேசா வதக்கி விடுங்க. இதுல 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பட்டை மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மீன் கறி தூள், 1 டீஸ்பூன் சிறு சீரகத்தூள், அதுக்கப்புறம் இதுல 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கலந்து விட்டு கொதிக்க ஆரம்பிச்சோன்னு வாங்க வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த வேக வச்ச பருப்புல கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நான் இதுல ஊத்துறேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு சாம்பார் திக்கா வேணுமா இல்ல தண்ணியா வேணுமான்னு பார்த்து தண்ணி சேர்த்துக்குங்க.
கொஞ்சமா புளி கரைச்சி சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3-4 தக்காளி பழத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இன்னைக்கு நான் மண்பானை பாய்க்கிறதுனால காய்கறிலாம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்துருச்சு. இங்க பாருங்க, முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. சாம்பார் இப்பவே ரெடி ஆயிருச்சு. அடுப்பை அடைச்சிட்டு நீங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். நான் எப்பவுமே சாம்பார் வச்சேன்னா கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுவேன். அது ஒரு தனி ருசி கொடுக்கும். அதனால நான் இங்க கொஞ்சம் தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டா போதும். அடுப்பு அடைச்சிட்டு இறக்கிடலாம். இங்க பாத்தீங்களா, தேங்காய் பால் ஊத்துனோன்னே இந்த சாம்பார் கலரு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா. தேங்காய் பால் ஊத்துனோன்னே ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஒரு 5 நிமிஷத்துலயே அடுப்பை அடைச்சிருங்க. அருமையான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இந்த சுட சுட சாம்பாரை இட்லி தோசையில ஊத்தி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? ஆனா நான் இன்னைக்கு சுட சுட சோறுல இந்த முருங்கைக்காய் சாம்பாரை ஊத்தி கூடவே ஊறுகாய், அப்பளம், கருவாடுன்னு வச்சு சாப்பிட போறேன். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா செஞ்சு பாருங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.